பொறுக்க வச்சா ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஷார்ட்னு ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஆட் மோஷனையும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ண ஷோ உங்களுக்கு பணம் இதில் எப்படி ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் டவு பண்ணிக்கும். ஸோ அது எப்படி உங்கள் ஆட் மோஷனில் இன்புட் பண்ணு ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா. ஸோ அது கீழே பண்ண லிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்கள். அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் வேவ் ஃபாண்ட்ஸ் இருக்கு பாருங்கள் அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் லெஃப்ட் சைடில் 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஃபாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் உங்கள் மொபைல் எங்கே இருக்குனாக்கா மேலே லெஃப்ட் சைடில் பண்ண ஒரு 3 பட்டன் மாதிரி பாருங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பண்ண டவுன் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் பண்ணி டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கும். இப்போ என்னோட ஃபாண்ட் எந்த ஃபேல்கிட்ட இருக்கும் ஸோ அந்த ஃபேல்கிட்ட நான் பண்ண போய்க்கிறேன். ஒரே ஃபாண்ட் தான் ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆட் மோஷனில் இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு இந்த இன்புட்ன்றதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துங்க. இப்போ உங்கள் ஆட் மோஷன் நீங்கள் இன்புட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் ஆட் மோஷனை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் பண்ணாக்க ஆட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்ட் நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணாக்க ஸோ அந்த ஃபாண்ட் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஸோ அப்படி உங்களுக்கு ஆட் ஆகலைனாக்கா ஜஸ்ட் நான் போய்க்கிறேன். ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்கள் கீபோர்டில் பண்ண ஃபேஸ் ஐக்கர் பாருங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணாக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகலாக்கு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தருவிட்டுங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ கீழே பிடிச்சி உங்கள்கிட்ட மீடியோ கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோர்சல் போயிட்டு இந்த செயலுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி பண்ண ஃபுல் ஸ்கில்லில் நீங்கள் பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மட்டும் கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிட்டு இது நீங்கள் பண்ண ஃபுல் ஸ்கில்லில் முன்னாடி சொன்ன மாதிரி பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே சேம் மெத்தடில் பண்ணாக்க கரெக்டாக எது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கனாக்க இந்த இடத்துல பண்ண ரேட் மோர் கொடுத்துருங்க பாருங்கள் கரெக்டாக 10.08 செகண்ட் வரைக்கும். இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நான் பண்ணாக்க கரெக்டாக அந்த புக் மாதிரி தகுந்த மாதிரி பிக் ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் பண்ணாக்க இந்த பிக் பண்ண பிளாக் அண்ட் ஒயிட்லேயே சேஞ்ச் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிக்கை நாம் பண்ணாக்க செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் கலர் ரேட்டே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சேச்சுனோ பிரஷன் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த சேச்சுனோ பார்த்தினாக்க மேனஸ் வச்சுனாக்க பிளாக் உள்ளே சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் ஃபீட்டில் மறுபடியும் கலர் ரேட்டில் இப்போ எக்ஸ்பிரஷன் காமன் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க உங்களோட பிக்கு எந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸுமோ அந்த அளவுக்கு இந்த எக்ஸ்பிரஷனையும் இந்த காமா பண்ண அச்சன் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸுமோ அந்த அளவுக்கு பண்ணீங்க ஆட் பண்ணிங்க. எனக்கு பண்ணாக்க இந்த அளவுக்கே போதும். இப்போ நான் பண்ணாக்க அப்படியே பேக் போய்க்கிறேன். மறுபடியும் நீங்கள் பண்ணாக்க அடஃபிட்டில் போயிட்டு ப்ரொசீஜர் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிங்கனாக்க இதில் நாய்ஸ்னு பண்ண ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் பண்ணாக்க லைட்டாக உங்களுக்கு பண்ண பிக்கில் நாய்ஸ் பண்ண இஷ்யூ ஆகும். ஸோ ஜஸ்ட் அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பண்ணாக்க ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டுனாக்க ஜஸ்ட் ஆட் ஆயிடும். இப்போ இந்த ஸ்ட்ரென்த் இருக்கா இது பண்ணி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ண ஸோ அந்த நாய்ஸ் பண்ண உங்களுக்கு நல்லா பண்ண பிரைட்னஸாக கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னும் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த எஃபெக்ட்டே வேணானாக்க இந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஆட் பண்ண வேணாம். இது கொஞ்சம் ஆட் பண்ணால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொன்னேன். ஸோ நான் பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ இந்த எஃபெக்ட்டை பண்ணாக்க அடுத்தது பிக்கு நாம பண்ணாக்க ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி ஃபீல் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அதே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு இப்போ பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தா ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிடும். ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் ஆட் பண்ண பிக்கு எல்லாத்துக்குமே பண்ணாக்க இந்த எஃபெக்ட் நீங்கள் பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் புல்லில் பார்த்துருங்க கரெக்டாக நம்ம ஆட் பண்ண பிக்குக்கு தலையில் பண்ண ஒரு ஆர்ட் மாதிரி ஒரு ஷோ இல்லையா. ஸோ அது பண்ணாக்க இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடை கொடுத்து இந்த ஆர்ட் டெம்ப்ளேட் பண்ண மிட்டில் கொடுத்துருக்கா அதை டவுன் பண்ணிக்கோங்க. இது நம்ம பண்ணாக்க செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்துலாம் ஜஸ்ட் ஆட் ஆயிடும். இது பண்ணாக்க கரெக்டாக நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணாக்க கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா
இது ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக உங்கள் தலையில் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பண்ணால் உங்களுக்கு இன்னும் டார்க்னஸாக உங்களுக்கு ஷோகுன்னு நினச்சிங்கனாக்க அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டிபேட் லேயர் பாருங்கள் அதை கிளிக் பண்ணல போதும். இது இன்னும் கொஞ்சம் வந்து பண்ண டார்க்னஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு லைட்டாக இருந்தாலே போதும். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க அடுத்ததுக்கு நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியில் இருக்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாதிரி போய்க்கோங்க. ஸோ காப்பி பண்ணதை மட்டும் அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ இது வந்து பண்ண கொஞ்சம் இதாக இருக்குது. அதுக்கு நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக நீங்கள் கட் பண்ணிவிட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க உங்களோட பிகுக்கு தகுந்த மாதிரி கட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் நீங்கள் நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு பேஸ்ட் போயிட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் பார்க்க அந்த வீடியோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணி நீங்கள் அசென்ட் பண்ணி கட்டை நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே சேம் மெத்தடில் வந்து பண்ண சாங் 2 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோயும் நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கையும் வந்து பண்ணாக்க நம்ம ஒரு குரூப் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்ட் வந்துக்குங்க. ஸோ இப்போ கீழே அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு பிக் இருப்பாருங்க. ஸோ அதையும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஆர்ட் டெம்ப்ளேட் வந்து நீங்கள் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணாலே போதும். அந்த வீடியோவும் அந்த பிக் வந்து பண்ண குரூப் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நேராக இருக்கிற அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அதே குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது குரூப் ஆயிரும். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாங்க நீங்கள் கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் குரூப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பண்ணால் குரூப் பண்ணாச்சு. நீங்களும் இதை மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு கிரே கலர் ஒரு லேயர் பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கீழ் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதற்கு லெஃப்ட் அப்படின்னு நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இப்போ நாம் ஆட் பண்ண அந்த குரூப் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃப்ட் இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த குரூப்புக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் புரியல பார்த்துப்பீங்க ஒவ்வொரு பிக்குக்கும் வந்து பண்ண அந்த ஆர்ட் வந்து பண்ண டிஃப்ரெண்ட் கலர் ஷோ ஆகிருக்கும். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண பார்த்துலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து பண்ண எனக்கு அதே கலர் விட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே பண்ண லாஸ்ட் வந்து பண்ண யூஸ் இன்னொரு ஃபிட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வேலையை மட்டும் லைட் இன்க்ரீஸ் பண்ணு. ஸோ கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ ஸோ அந்த கலர் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படிங்க பேக் போய்க்குங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அதே ஃபட்டிங் கிளிக் பண்ணிட்டு இது வேறு கலருக்கு வந்து பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி வந்து பண்ணாங்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் அந்த இம்சூட்டோடைய வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒவ்வொரு பிக்குக்கும் வந்து பண்ணால் டிஃப்ரெண்ட் கலரில் அதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க அந்த கிரே கலருக்கு அது வந்து நீங்கள் டீல் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கீழே அந்த சாங்கு கீழே வந்து ஒரு 2 லேயர் பாருங்கள். ரெண்டுத்தையும் அப்படியே நீங்கள் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்கு குரூப்புக்கு மேலே வந்து பண்ண நீங்கள் கொண்டு போய் பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க. ஓகே, முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் அது கீழே வந்து பண்ண லிக்ஸ் குரூப் இருப்பாருங்க. அதையும் நீங்கள் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு மேலே கொண்டு போய்க்குங்க. இப்போ அந்த லிக்ஸ் குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு அனுகுரூப் பண்ணுறதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டுனாக்க ஜஸ்ட் நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி இது ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலுக்கு வந்து பண்ண நீங்கள் பொருளை பார்த்துனீங்க ஒரு பாய் பிக்கு ஷோகலையே. ஸோ அது வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அது கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த மார்க் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஃபுல் கம்ப்ரெஷர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கீழே மோர்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண ஃபுல் ஸ்கேலில் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண லெஃப்ட் சைடில் டெல்ஸ் ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேட செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோர்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதை வந்து பண்ண எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து பண்ண லைட்டு நான் வந்து பண்ண மூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜஸ்ட் வந்து பண்ண லாஸ்ட் கெண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்து இதை வந்து பண்ண எனக்கு ரைட் சைடுக்கு வந்து பண்ண லைட்டு நான் வந்து பண்ண மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பில்லில் பார்த்தோம் பிளிங்கிங் எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக பிக் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது அது இங்கே செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள் அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு லைட் நம்ம ஜூம் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லேயரை வந்து பண்ணாக்க நம்ம சாங் 2 வரைக்கும் நம்ம எஸ்ரேன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபுல் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒரு தேர்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஒரு செகண்ட் ஆப்ஷன் இருக்கா அது கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து இப்போ நான் பிளாக் கலர் இருக்கா அது வந்து இப்போ நான் அப்படியே மூவ் பண்ணி சென்டராக வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு
இந்த செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இடத்துல ஒயிட் கலர் இருக்கா, அதை வந்து பண்ணி கிளிக் பண்ணிட்டு பிளாக் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. ஸ்டார்டிங் பேக் போயிட்டு உங்களுக்கு சைடில் எந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ண வச்சுக்கணும். எனக்கு வந்து பண்ணாக்க இந்த அளவுக்கே போதும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பிளிங்கிங் எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அதே லேயர் இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த பக்ஷன் கொடுத்துட்டு பிட் லேயர் அதை வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த லேயர் இங்கே கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபில்லில் போயிட்டு இந்த ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ பிளாக் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அப்படியே இங்கே பேக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்படி வேல்யூ வந்து ஒரு 25 இல்லைன்னா ஒரு 30க்குள்ளே வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த பிளிங்கிங்கை வந்து பண்ண எந்த அளவுக்கு டார்க்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன் நான் வந்து பண்ண ஒரு 26 கிட்ட வச்சுக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஸோ ஆப்போசிட் விசிபிலிட்டி இருக்கா, அதையும் கிளிக் பண்ணிங்கனாக்கா இதில் பிளிங்கின் ஃபஸ்ட் ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு வேல்யூ வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளிங்கிங் ஸ்பீட் வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து பண்ண ஒரு 5.20 கிட்டே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி கரெக்டாக இது ஆயிடுச்சா. இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே வந்து பண்ண சாங்கு கீழே ஒரு லேயர் கொடுத்துருக்கு பாருங்கள், அந்த லேயர் அப்படி சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு மேலே கொண்டு போய் விட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எந்த டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.